இன்றைக்கி விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனா அப்படிங்கன்னோடனே ஷாக் ஆகுதுல்ல. கொரோனா இன்னும் முடியலைங்க, இனிமேல் தான் ஸ்டார்ட்டே ஆகுது. புரியலையா? இப்போ எல்லா பொருளுக்கும் மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு சொல்லியிருக்கோம். இவ்வளோ நாள் தான் இது செயற்படும், இவ்வளோ நாள் தான் இதை பயன்படுத்தலாம், இவ்வளோ நாள் வரைக்கும் தான் இதோட வேல்யூ இருக்கும் அப்படின்ட்டு. COVID-19 வேக்சின் அது இவ்வளோ காலம் வரைக்கும் தான் உடம்புல செயல்படும், அதுக்கு மேலே செயல்படாது அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்கு. அது தெரியுமா? சில ரிசர்ச் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே முன்னக்கூட்டி என்ன எல்லாமே பண்ணி எல்லாமே கொடுத்து எல்லாமே உங்களை காப்பாற்றுக்காக என்னென்ன வழி இருக்கோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னா, மக்களை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற நேரத்தில் வேறு கிரகத்துலேயாவது மனித இனத்தை கொண்டு போய் அங்கேயாவது விட்டு மனித இனம் அழியாமல் இருக்கிறதுக்கான விஷயத்தையும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் அது மூலயமா சில விஷயங்கள் செஞ்சு வச்சேன். அது மட்டும் கிடையாது, இந்த வைரஸ் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் உயிரையே பணம் வச்சேன், ரிஸ்க் எடுத்து தான் இது பண்ணேன். ஏன்னா அதுக்கான அகென்ஸ்ட் மெடிசனை செலுத்தி அது ஒரு ஆள் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இன்னொரு ஆளை நான் தேடி இது எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், பார்டரில் நிற்கக்கூடிய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் மாதிரி தான் உயிரை பணம் வச்சு மக்களை காப்பாற்றுற மாதிரி. அவ்வளோ ரிஸ்க்கு அதில். ஒரு தடவை தான் அதை பண்ண முடியும். ஒருத்தர் மேலே ஒரு ரிசர்ச்சை ஒரு தடவை தான் பண்ண முடியும், ஒருத்தர் மேலே ஒரு தடவை தான் செய்ய முடியும். இல்லைன்னா இன்னொரு ஆளை தேடி அதுக்கான ரிசர்ச்சை செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உடல் ஆரோக்கியங்கள் எல்லாமே செக் பண்ண வேண்டியது இருக்கும். சும்மா பண்ண முடியாது. அதுலேருந்து அவங்க மீண்டு அதுக்கான ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கும். அவ்வளோ பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயம். அதை தான் நான் எடுத்து உங்களை காப்பாற்றினாலும் அங்கே தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்குது. என்னென்னா, எமர்ஜென்சியாக பண்ணக்கூடிய ஒரு ஷெடியூலில் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் காப்பாற்றுக்கான மருந்தை கண்டுபிடிச்சேன். அங்கே 5 வைரஸ் வந்துச்சு, குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் உங்களை காப்பாற்றுக்கான மெடிசனை கண்டுபிடிச்சேன். அந்த மெடிசனோட எக்ஸ்பைரி ஆகக்கூடியது மனுஷ உடம்புல எவ்வளோ காலங்கள் வரைக்கும் அந்த மெடிசன் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அந்த மெடிசனை நம்ம திருப்பி எடுக்கவும் முடியாது. திருப்பி இன்னொரு தடவை நம்ம போட்டு இது பண்ணிக்கலாமே, பண்ண முடியாது. ஏன்னா டிஎன்ஏ பேட்டர்ன் ஏகப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்டு ரிசர்ச்சிங் ரிப்போர்ட்ஸுன்னு சொல்லி தனியாக இருக்குது. அப்படிப்பட்ட விஷயம் இதில் பாதிப்புங்கிறது நீங்கள் சொல்லியிருப்பீங்க, சார் கொரோனா வைரஸ் போட்டோன்னா ஊசியை போட்டோன்னா எனக்கு முட்டு வலிக்கு அது வலிக்குது. இதெல்லாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதனால முட்டு வலிக்கிறது வைக்கிறதுங்கலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக அந்த கொரோனா வைரஸோட தாக்கமே என்னென்னா, பிளட் அரெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். பிளட் லாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் அரெஸ்ட் ஆகும். அந்த அரெஸ்டாக விடாமல் நம்ம பிளட் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உடம்பை செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும், உடல் செயல்திறன் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரை ராகுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ராகு பொறுத்தவரை ஒரு சிவப்பு கிரகம் அப்படி சொல்லலாம். கிரகம் நீங்கள் எனக்கு மாதிரி அஸ்ட்ராலஜி இது நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த இதெல்லாம் சுத்தமாகவே கிடையாது. அது டப்புன்னு போய் சேரக்கூடியது. பொட்டில் பொட்டுன்னு போயிடும், இல்லைன்னா அதுவே தானே இருந்துடும், தன்னை அதே அழிச்சிடும். அது வேறு விஷயம். இது அப்படி கிடையாது. இது எப்படிப்பட்டதுன்னா, கிரகம்னா ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே சுழண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமி பந்து எப்படி சுழண்டுருக்கோ அந்த மாதிரி ஒரு கிரகம். அந்த கிரகநிலை சுழற்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரன்னிங் ப்ராசஸிங் சிஸ்டம். அதாவது இந்த பிரபஞ்சத்தோட இருக்கக்கூடிய ஒரு ரன்னிங் ப்ராசஸிங் சிஸ்டம். அதில் இதுகள்லாம் அழித்து தூர தள்ளிடும். அடித்து தூர பற்றிடுவோம், எல்லாமே சொல்லி முடிஞ்சிடும்.
இது மனித உயிர்களுக்கு மட்டும்தான் பாதிப்புன்னு கேட்டால் கிடையாது. எல்லா உயிர்களுக்கும் பாதிப்பு. உயிரினமே இல்லாமல் அழியக்கூடிய ஒரு பாதிப்பு. ஏன் எதனால கொரோனா வைரஸ் அவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால், காற்றோட கலந்துட்டு காற்றை எடுத்து எப்படி சுத்தம் பண்ணி இது பண்ண முடியுமா? முடியாது. சுத்தம் பண்ணாலும் அந்த நீரை கூட ஊற்றினா கூட அது கூட அசுத்தமான ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இதுதான். கொரோனா முடிஞ்சு போச்சு, கொரோனா வைரஸ் போட்டு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு அப்படி நினச்சாங்க. கண்டிப்பாக தப்பிக்கல. இனிமேல் தான் ப்ராப்ளமே. ஏன் அது மட்டும் கிடையாது, வேர்ல்டு மீட்டர்னு கொடுத்துருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு செகண்டுக்கு எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் எடுத்துருப்பேன். இவங்களோட ஆயுள் காலங்கள் எவ்வளோ காலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எல்லா மெடிக்கல் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸ் சிஸ்டத்துக்குள்ளே சில சட்டத்தையே நான் எழுதி வச்சுருந்துருப்பேன். என்ன சட்டம்னா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்கப் பண்ணணும். எல்லா மக்களும் வீடு தேடி உங்களுக்கான மெடிக்கல் கேம்பு, ஃப்ரீ கேம்பெல்லாம் போட்டிருப்போம். நீங்களே செக்கப் பண்ணி பார்த்துக்கிட்டு மாதிரி ஃப்ரீ கேம்பெல்லாம் மெடிக்கல் சிஸ்டத்தில் கொடுத்துருவேன். அந்த மெடிக்கல் சிஸ்டத்தில் நீங்கள் ஃப்ரீ கேம்பெல்லாம் போய் செக் பண்ணி இது பண்ணியிருப்பீங்க. மக்களும் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக இந்தியாவில் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னலாக வச்சுருப்பேன். அதில் என்ன ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் அதனால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எல்லாருமே பாதிச்சிட்டாங்க. பாதிக்கப்பட்டதில் எத்தனை பேர் சடனாக ப்ராப்ளம் ஆகுது, சடன் ப்ராப்ளமை தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கான என்ன மெடிசனை கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்ஸ்குள்ளே இருக்கும். சிலவங்களுக்கு வேறு மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும், சிலவங்களுக்கு வேறு மாதிரியான திடீர்னு பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, எந்த பழக்கமும் இருக்காது, சடனாக ஹார்ட் அட்டாக்குன்னு சேர்த்துருப்பாங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பெரிய நபர்கள், பெரிய பெரிய ஹீரோஸு இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இவங்களாம் சடனாக செத்துருப்பாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பெரிய ஆட்கள்லாம் சடனாக செத்துருப்பாங்க. இந்த இறப்புகளை இப்போ ஒரு அத்தண்டர்லாம் அப்படி இப்படின்னு செத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க அதுக்கான கால அவகாசத்துக்குள்ளே செத்துருப்பாங்க. அவங்களெலாம் இறந்து போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த வைரஸ் இன்னும் முடியலை. அதுக்கான மெடிசின் இன்னும் கண்டுபிடிச்சி முடிக்கலை. முதல்ல அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சிக்கெலாம் அந்த நேரத்தில் உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கான விஷயத்தை மட்டும் இருந்துச்சு. அது என்னோடய பிளட் டிஎன்ஏலேருந்து எடுத்து தான் அதுக்கான சாம்பிள் எல்லாமே இது பண்ணி மெடிசனாக கண்டுபிடிச்சது. என்னோடய டிஎன்ஏயோட ரிப்போர்ட்ஸ் என்னென்னா, உங்களோட நோய் எதிர்ப்பு தன்மையை கொஞ்சம் தக்க வச்சு காப்பாற்றும், அவ்வளோதான். அதனால தான் அந்த டிஎன்ஏவோட இது பண்ணது, கார்டுங்கிறதுனால அதுக்கான விஷயங்களை பண்ணது. அது மட்டும் கிடையாது, அதுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இன்னும் பாதிப்புகள் என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும், அதுலேருந்து மக்களை எப்படி காப்பாற்றணுங்கிறத ரிசர்ச்சை பண்ணதுக்கு கூட விடாமல் அதுக்கான பேலன்ஸ் கேஷை ஃபுல்லாக பிடுங்கி வச்சுக்கிட்டு இந்த 2 குண்டாகலத்தையும் எனக்கு ரொம்ப இடையில கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட சாவை அவங்களே தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. அதை விட்டுறணும். இந்த பொலிட்டிக்கலில் இருக்கேன், நான் அரசியலில் இருக்கேன், நான் தான் எல்லாம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்ஸில் உள்ளவங்க அதுக்கான தவறுதலான செயலை செஞ்சுட்டாங்க. அதனால் டேஞ்சரஸ் சொன்னால் அவங்க தான் நினைக்க போகிறாங்க. அது நம்ம ஒன்றும் சொல்லுறதுக்குல. இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை எதுக்கு கொடுக்கணும், மக்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தான் காப்பாற்ற முடியும். என்னால் அதுக்கான மெடிசன் ஃபார்முலாவை ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி அதுக்கான ஃபார்முலாஸ் முதல்ல கொடுத்துட்டேன். இதுக்கான ஃபார்முலாஸ் நான் இன்னும் ரிசர்ச் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸ் கொடுத்தேன். நான் மனுஷனாக இருக்கனால அதுக்கான ஃபார்முலாஸ் ரிசர்ச் பண்ணி எடுத்து தான் கொடுக்க முடியும். அதை ரிசர்ச்சே பண்ண விடாமல் அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. ஸோ உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் சொல்கிறேன், காப்பாற்றிக்கிது வேறு வழி கிடையாது. என்ன தான் மெடிக்கல் மருந்து சாப்பிட்டோம், மருந்து செயல்படணும். எப்படி செயல்படும்? இப்போ ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டோம், ஒரு ஃபுட்டை சாப்பிட்டோம், ஒரு சாப்பாடை சாப்பிட்டோம், அது ஜீரணம் ஆகும்னா எப்படி ஆகும்? உடல் செயல்பாடுகள்ங்கிறது எப்படி செயல்படும்? நம்ம அசைவு கொடுத்தா அப்படி செயல்பட்டுருமா? கிடையாது. அசைவு கொடுத்தாலும் அது செயல்பட்டால் தானே அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் இதை அது கேதர் பண்ணி அதுக்கான ப்ராடக்ட் பண்ணும். உடம்ப அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணும். அந்த சரி நிலையை பண்ண முடியாத அளவுக்கான சிக்கலான ஒரு விஷயங்க இது.
நீ சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது. நீ டேப்லெட்டே போட்டாலுமே டேப்லெட் ஜீரணமானா தானே உனக்கான அதுக்கான வேலையை மாத்திரைகள் மருந்துகள் அதுக்கான வேலையை செய்யும். என்ன தான் பிளட்டு இதாக கொடுத்தா கூட அது சர்க்குலேஷன் ஆனால் தானே அதுக்கான கரெக்டான ஃபங்க்ஷனபிள் நன்னாகனா தானே அதுக்கான செயல்படும். அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 வயசு பையன் இப்படி சுட்டித்தனமாக இருப்பான், இவங்க இப்படி சுட்டித்தனமாக இருப்பாங்க, 5 வயசு பையன் 10 வயசு பையன் குழந்தைகள் இந்த மாதிரி சுட்டித்தனமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்களா. இதெல்லாம் அதோட ரத்த ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி பிளட் ரிலேட்டிவோட செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி அது செயல்படும் அப்படிம்பாங்க. அந்த செயல்பாடு திறனே குறைஞ்சி போச்சுன்னா என்ன வயசானவங்களுக்கு அது ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கீங்க அதனால மெதுவாக நடக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஒய் ரீசன்ட் ஃபங்க்ஷனபிள் சிஸ்டம் பாடி இயக்க நிலை சிஸ்டம் என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் போயிடும். ஸ்லோ ப்ராசஸில் போயிட்டுனா காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். இது டாக்டர்ஸ் கூட தெரியாது இதுக்கான விஷயம். எந்த டாக்டர்ஸுக்கு கூட தெரியாது இதுக்கான ரிப்போர்ட்ஸ். சடனாக ஒரு கேஸ் வருது, திடீர்னு இறந்து போயிட்டாங்க சார், இறந்து போயிட்டாங்க அப்படி தான் தெரியுமே தவிர அவன் எல்லா ரிப்போர்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி மட்டும்தான் வச்சுருப்பான். ஃபார் த டீட்டெயில்ஸ் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ணி அவன் ரிப்போர்ட்ஸை எனக்கு சப்மிட் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருப்பானே தவிர நாங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இது இந்த டயத்தில் இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த டயத்தில் இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இது எப்படி ஆச்சு, யாருக்குன்னா இதுக்கான ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, இந்த ப்ராப்ளம் இதனால் வந்துச்சு, இந்த சடனாக ஆகிறதுக்கு என்ன, இவனோட ஏஜ் எப்படி, இவனோட ஏஜ்லேருந்து இந்த இதுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்படி அதுக்குள்ளே இருக்கும். அவ்வளோ குழப்படிக்கும் தெளிவு கால்குலேஷன் பண்ணி அதுக்கான தெளிவை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க டாக்டர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்டு, அதுக்கு மேலே பிஹெச்டி முடிச்சவங்க இருப்பாங்க, அதுக்கு மேலே ரிசர்ச் பண்ணவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஃபார் த டீட்டெயில்ஸ் தெரியாது. இந்தியாவில் மட்டுமே எத்தனை பேர் இறப்புகள், சடன் இறப்புகள், எப்படி ஆக்சிடெண்ட் டெத்து எத்தனை பேர், ஆக்சிடெண்ட் டெத்துமே நான் கவனிப்பேன். சடனாக ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம், அங்கே வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் நோட் பண்ணுவோம். நேராக வந்தான், காமனாக தான் வந்தான், சடனாக அவனோட மனநிலை மாறிச்சு, சடனாக இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, எப்படி ஏதோ சம்திங் ராங். அந்த இடத்துல நான் கவனிக்க வேண்டியது இருக்கும், ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். கேதர் பண்ணி இது பண்ணக்குள்ளே மண்டை உரி பயங்கரமாயிரும். அது வேறு விஷயம், அது தனிப்பட்ட ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த இடத்துல நார்மலாக இருக்கவன் அப்நார்மலாக மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் கூட அந்த இதில் வரும். ஸோ கொரோனா வைரஸ் இன்னும் முடியலை, அதனால் டெத் அண்ட் சிஸ்டத்தை மாற்ற முடியாது, காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வேறு ஏதாவது கிரகத்தில் இவங்களை கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா இங்கே ஆக்சிஜன் ஃப்ளோயிங் சிஸ்டத்தில் சேஞ்சஸ் ஆச்சு, குளோபல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த வைரஸ் இன்னும் குறையலை, இன்னும் அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்குது, மக்களை தாக்கிட்டே இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரக்கடிக்கலாம் பாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஆளாந்திக்கிட்டு இருக்கானோ, மற்றவங்களாம் ஃபுல்லாக அப்போ எல்லாருமே சரக்கடிக்கணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் முடியாது. ஏன் என்ன காரணம் அப்படி சொல்லி கேட்டால் சிலரோட பாடியோட ஃபங்க்ஷனபிள் சில மாதிரியான டிஎன்ஏயோட ஃபங்க்ஷனபிள் சில மாதிரி கரெக்ட் ப்ராசஸில் கொடுப்போம், சிலரோட இது ரன் ஆகாது. எப்போமா அடிக்கவனுக்கும் எப்போமாச்சும் அடிக்கவனுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். சடனாக நான் என்னோடய இது உடனே சூழ்நிலை சரியில்லை, நான் இப்படி பண்ணால் இப்படி ஆகுது, அப்படி பண்ணால் இப்படி ஆகுது சார். ஏன்னா ரேங்க் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அங்கே உங்களுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலராக அடிக்கவனுக்கு அது ரெகுலராக சாதாரணமாக போயிட்டே இருக்கும். நார்மலாக இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி போயிடும். ஸோ மெடிசன் கண்டென்ட்லேயே மெடிசனும் அப்படி தான், இது மட்டும் கிடையாது, இதுவும் மெடிசன் தான் ட்ரிங்க்ஸும், அதே சேம் இதுவும் மெடிசன் தான். மெடிசன்ஸுமே எப்போவுமே அதுக்கான ஃபங்க்ஷனபிள் கொடுக்காது, ஃபுட்டுமே அதுக்கான ஃபங்க்ஷனபிள் கரெக்டாக கொடுக்காது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே. இந்த ஃபுட்டை சாப்பிட்டா எனக்கு இதுக்கு அந்த மாதிரி மெடிசனை போட்டு படுத்தா எனக்கு கரெக்டாக இருக்குது சார், இந்த ஃபுட்டை சாப்பிட்டு இது பண்ணால் எனக்கு அன்றைக்கி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது சார், அப்படி இப்படின்னு உனக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துட்ருக்கோம். ஃபுட் அண்ட் சிஸ்டமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும், அதையும் கவனிக்கணும். எல்லா மக்களுமே அதையும் கவனிக்கணும். எந்நேரமும் கரெக்டான ரியாக்டிவேஷன்ஸில் உங்களுக்கு கொடுக்காது. ஃபுட் அண்ட் சிஸ்டத்தையும் கேதர் பண்ணணும். நீங்கள் மெடிசன் சிஸ்டத்தை நீங்கள் கேதர் பண்ணதுங்கிறது ஒன்று, மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சுகருக்கு எடுத்துகிட்டு இருப்பீங்க, அதுக்கு பிபிக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு எடுத்துக்கிட்டு இதுக்கு எடுத்துகிட்டு எல்லா விஷயத்துக்கும் மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதுலேயும் கேதர் பண்ணணும், எந்த ஃபுட்டை சாப்பிடணும், எந்த ஃபுட்டை. அதுலேயும் உங்களுக்கு கொலஸ்ட்ராபிலேஷன் சிஸ்டத்துக்குள்ளே வரும், ஃபேட் அண்ட் சிஸ்டத்துக்குள்ளே கூட ப்ராப்ளம் கொடுக்கும். சார் வெயிட் போட்டுக்கிட்டே இருங்க, உடம்பு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்குது, இந்த நேரத்தில் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணு சார், இந்த நேரத்தில் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணு, உடனே ஆஸ்பத்திரி போய் காமிச்சு நீ டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருப்ப. இருந்தாலும் அங்கே நீ கவனிக்காமல் விட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன விட்டுக்கிட்டு இருப்ப, ஃபுட் அண்ட் சிஸ்டத்தையும் கவனிக்காமல் விட்டுருப்ப, ரியல் ஆக்டிவிட்டி சிஸ்டத்தையும் கவனிக்காமல் விட்டுருப்ப. ரியல் ஆக்டிவிட்டிஸ்னால் பாடியை இவ்வளோ தான் ஃபங்க்ஷனபிள் பண்ணணும், இதுக்கு மேலே நம்ம ஃபங்க்ஷனபிள் பண்ணால்
ப்ராப்ளத்துக்குள்ளே ஆயிரும் அப்படிங்கிறது இருக்கணும். உன்னோட தொழிலோட வேலை நிமித்தம் காரணமாக உடலில் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுறது, ரொம்ப ஹை லெவல் ஒர்க் பண்ணுறது, ரொம்ப பிரெயின் ஒர்க்கபிள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸபிள் ஒர்க் பண்ணுறது, இப்படி நிறைய இருக்கும். உட்காந்தே இருக்கிறது, இது கூட நிறைய பாதிப்பு கொடுக்கும். சார் நான் காலையில் மட்டும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன், ஸோ அதனால் நான் உடம்பு ஆரோக்கியமாக மெயின்டைன். அப்படி கிடையாது. உடல் ஒரு ஸ்டேயபிள் பண்ணும், ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய மாதிரியான தன்மைகளை கொடுக்கும். அது எந்த நேரத்தில் பண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா, ஒன்றும் இல்லை, ஒரு தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணியில் ஒரு விரலை வச்சு நல்ல ஒரு கிளாஸில் ஒரு வாட்டர் எடுத்துகிட்டு இப்படி கலக்குனிங்கன்னா விறுவிறுன்னு கலங்கும். அதுக்கப்புறம் நார்மலாகிடும். நான் காலையில் வாக்கிங் போயிட்டேன் சார், அதனால் நான் நார்மலாக ஒர்க் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது நார்மலாகிடுச்சுல. திரும்பி அது ஃபங்க்ஷனபிள் எப்படி ஆகும்? திரும்பி அது முடித்தோடனே அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனபிளாக கொடுக்கணும். இதே மாதிரி தான் பாடி பிளட் சர்க்குலேஷன்ஸும், ஹார்ட்டபிள் ஃபங்க்ஷன்ஸும், ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கும் சில ஃபங்க்ஷன்ஸ். இவ்வளோ ஹவர்ஸுக்கு இவ்வளோக்கான ஒர்க்கபிள் சிஸ்டத்தை அந்த பாடிக்கு கொடுத்து அதுக்கான விஷயங்களை அங்கே ஃபங்க்ஷனபிள் கரெக்டாக ரன் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ஆக்டிவிட்டி சிஸ்டம் கரெக்டாக, பாடி ஸ்டாமினா சிஸ்டம் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அரெஸ்ட், பிளட் கிளாட், காலை தூக்கமில்லை, கையை தூக்கமில்லை, அங்கே அசைக்கமில்லை, இங்கே அசைக்கமில்லை, இப்படி பல பிரச்சனை கொடுத்துரும். நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு, அந்த பாதிப்பு, இந்த பாதிப்பு, பிளட்டு லாட்டிங், பிளட்டு இது அந்த மாதிரியோட எனக்கும் இருந்துச்சு. பிளட் லாட்டிங், அதாவது பிளட்டு உறையக்கூடிய சிஸ்டத்தில் இருந்துச்சு. அப்போ எனக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. டேப்லெட் ஃபங்க்ஷனபிள் ஆகலை. அது ஓரளவுக்கு தான், நார்மல் அளவுக்கு தான் அது ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிக்கிட்டதுனால அந்த பிளட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ டாக்டர் கொடுக்கக்கூடிய டேப்லெட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா ஆல்கஹால் கண்டனோட ஃபங்க்ஷனபிள் ஒரு ஃபங்க்ஷனபிள்ஸ்குள்ளே ரன்னிங் ப்ராசஸ் ஆகிட்ருக்கோம். ஸோ அதை கேதர் பண்ணிக்கிட்டு இவங்க டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க டாக்டர்ஸ், நார்மலாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் நார்மல் டேப்லெட்டை போடும்போது என்னாகும், பிளட்டோட சர்க்குலேஷன் என்னாகும், ரன்னிங் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அப்போ அங்கே ஆகலை. அப்போ உடம்பு ஃபுல்லாமே அப்படியே முள்ளுமுள்ளாக குத்த ஆரம்பிச்சிட்டு, அந்த முள்ளுமுள்ளாக கை கால்லாம் அங்கே முள்ளுமுள்ளாக குத்துது, மரத்து போச்சு சார், முள்ளுமுள்ளாக குத்துது, கால் அப்படியே தூக்கம் இல்லை. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அன்றைக்கி அசைவி கொடுத்து அங்கெல்லாம் அமுக்கி விட்ட பிறகு இதாகுது அப்படிங்களா, அந்த இடத்துல பிளட்டு அரெஸ்ட் ஆகுது. பிளட்டு ஓடலை, அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுதுக்கு அது சிரமப்பட்டு இதாகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அந்த சிரமப்படாமல் அதை ரன்னிங் ப்ராசஸ் பண்ணதுக்கான சில விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள். ஸோ அந்த இடத்துல நான் டேப்லெட் போட்டு எனக்கு ஃபங்க்ஷன் ஆகணுமோ, இது ஒப்பேராது, இவ்வளோ ஏன் ஓப்பனாக உங்களே சொல்கிறேன்னா, ஒரு வாட்டி ட்ரிப்ஸு போட்டாச்சு, ரொம்ப முடியல, கைகாலெலாம் நடக்கவே முடியல. எங்கள் அம்மா, எங்கள் அத்தை மகாலட்சுமி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஒரு 30 ரூபா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டு காமிச்சிட்டு பிளட்டு போட்டாச்சு, ட்ரிப்பு போட்டாச்சு. அப்போவும் நடுக்க நிற்கலை, கை காலை உடம்பு ஃபுல்லாக நடுக்க ஆரம்பிச்சிச்சு. சடனாக அந்த மெடிசனும் எடுத்துக்கிட்டேன். அதே சேம் அந்த இடத்துல என்ன மெடிசன் எடுக்கணும், என்ன மெடிசனை கொடுத்தா இதாகணுங்கிற சொல்யூஷன் எனக்கு மட்டும் தெரியும். நீங்களாக இது எதுவும் பண்ணிடாதீங்க. இது எதுக்கு நான் உங்களை சொல்லலாம், டாக்டர்கிட்ட எதுனாலும் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் உடனே போய் ஆல்கஹாலை அன்றைக்கி எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அதோட மெடிசனும் அதுக்குள்ளே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் மெடிசனும் சாப்பிட்ருக்கேன் இதுவும். அப்போது அந்த இடத்துல எனக்கு அதுக்கான கரெக்டான ஃபார்முலா எனக்கு மட்டும் தெரியும். நான் படிச்சிருக்கனால எனக்கு மட்டும் தெரியும். அதுக்கான ஃபார்முலா கொடுத்து அதுக்கான சால்வினேஷன் பண்ணேன். பட்டு சாதாரண மக்களுக்கு அதுக்கான விஷயங்கள் தெரியாது. ஸோ அதுக்கான தகுந்த மாதிரியான டாக்டரை எதுனாலும் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான மெடிசனை எடுத்துக்கோங்க. ஏன்னா இறப்புகள் இனிமேல் குயிக்காக நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வருஷத்தில் இறப்புகள் விரைவாக நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த கொரோனா வைரஸோட மருந்தோட வேல்யூவேஷன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். 10 வருஷம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும், அதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் அதே மெடிசனை போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது. ஏன்னா பாடி ஒன் டைம் தான் அந்த மெடிசன் ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் அதே மெடிசனை யூஸ் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு முட்டாள்தனமாக அதே மெடிசன் நம்ம இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணால் நம்ம எது தாங்கிருன்ட்டு அது டெத்தை கொண்டு விட்டுரும். சரிங்களா? ஸோ அது ஒன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது பாடியோட ப்ராப்ளம் கொடுத்துச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட அதுக்கான ஒப்பீனியன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் கேதர் பண்ணுங்கள். உங்கள் பாடிக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது, என்ன ப்ராப்ளம் ஆகுது, என்ன இதாகுது, என்ன டயத்தில் எவ்வளோ எம்ஜி மெடிசன் எடுத்துக்கணும், எவ்வளோ எம்ஜி எடுத்துக்கூடக்கூடாது
அப்படின்ட்டு. சுகர் டேப்லெட்டுமே அப்படி தான். நார்மல் கண்டிஷனில் நம்ம சுகர் டேப்லெட் கொடுக்கறதுக்கு ஒரு லெவல் இருக்குது. அப்நார்மல்லாம் ஓவர் சுகர், ஓவர் கண்ட்ரோலிங் மீறி போகுது, ரொம்ப இதாகுதுன்னா அந்த டயத்தில் எவ்வளோ எம்ஜி கொடுக்கணும், ஹை டோஸ் எப்போ கொடுக்கணும், லோ டோஸ் எப்படி கொடுக்கணும், மீடியம் டோஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது டாக்டர்ஸ்க்கு வேண்டி. நீ பிஹெச்டி படிச்சிருப்பேன், என்ன தான் படிச்சிருப்பேன், நீ ஸ்டூடெண்ட்டு, நீ என்ன தான் படிச்சிருந்தாலும் உனக்கான அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரியாது. நீ பிஹெச்டி வாங்கியிருக்கலாம், என்ன இருக்கலாம், எவ்வளோ ஓல்டஸ் ஏஜாக கூட இருக்கலாம், அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரியாது. அதுக்கான டீட்டெயில்ஸு விஷயங்கள் தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் உலகத்தில் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. கொரோனா வைரஸ் முடியலை, கேட்டிங்களா? அதோட தாக்கம் பல விதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹியூமனிட்டிஸ் பாடிஸ் டிஎன்ஏ பேட்டர்ன்ஸையும் பாதிப்பு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்தவங்களும் நிறைய பேர் போயிருக்கீங்க, அதுக்கான குழந்தைகளும் இருக்கும், அதுகளுக்கும் அதுக்கான பாதிப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதையும் கவனிக்கணும். சின்ன குழந்தையாக இருக்கும், பெரிய குழந்தையாக இருக்கும், 20 வயசாக இருக்கும், 38 வயசு, எல்லா வயசில் எல்லாருமே அனலைஸ் பண்ணி கவனிங்க. சில்ட்ரன்ஸை பேரண்ட்ஸும் கவனிங்க. என்ன சடனாக என்ன ப்ராப்ளம் ஆனாலும் உடனே கவனிங்க. எல்லாத்துக்குமே மெடிசனே எடுத்துகிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. மெடிசன் ஒரு அளவுக்கு, அது போக சாப்பாடும் அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும். ஃபுட்டோட விஷயத்தில் நீ ப்ராப்ளம் பண்ணாலும் சரி, ரியல் ஆக்டிவிட்டிஸ் சிஸ்டத்துலேயும் நீ ஏதாவது கிரிட்டிக்கலாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் சரி, மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருவோம். எல்லா விஷயத்தையும் கவனமாக எடுத்துக்கோங்க. சொல்லது அவ்வளோதான். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, அந்த வைரஸோட பாதிப்பு இன்னும் இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ரியல் ஆக்சிஜனை எடுத்து நார்மல் ஆக்சிஜனோட கண்டென்ட் பண்ணி அதுக்கும் இதுக்கும் அதிர்வலைகள் எந்த மாதிரியான ரியாக்டிவிட்டிஸ் பண்ணுதுன்ட்டு மானிட்டரிக்கல் பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட வைரஸபிள் கெப்பாசிட்டி. சார் ஆக்சிஜன்லேருந்து எப்படி சார் கண்டென்ட்டை நம்ம பிரித்து எடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், வாட்டர் கண்டென்ட்டில் நீ பிரித்து எடுக்கலாம். நேச்சுரல் ஆக்சிஜன்லேருந்து நீ பிரித்து நார்மல் மனுஷன் வாழக்கூடிய ஆக்சிஜன்லேருந்து பிரித்து எடுத்துட்டு, ரியலாக நம்ம எப்போவுமே ஆக்சிஜன் கேஸ்ன்னு வச்சுருப்போம். அந்தோட ஆக்சிஜன் கேஸ்லேயும் இந்த ஆக்சிஜன் கேப்ஸ்லேயும் வாட்டரை இன்சர்ட் பண்ணிவிட்டு, அந்த வாட்டர் எல்லாமே அந்த ஆக்சிஜன்ஸ்குள்ளே ரொட்டேட் பண்ணிவிட்டு, நீ அந்த ரொட்டேஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வாட்டரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நீ மைக்ரோஸ்கோப் வச்சு செக்கப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே தெரிய வரும். கொரோனாவோட வைரஸோட கெப்பாபிலிட்டி எப்படி இருக்குது, இதோட கெப்பாபிலிட்டி என்ன மாதிரி இருக்குங்கிறத மைனூட்டாக நீ தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, வைக்கிறேன். ரிசர்ச் பண்ணி பார்த்து அதுக்கான ரிப்போர்ட்ஸ் நேராக இதில் எல்லா கண்ட்ரிஸும் அதுக்கான ரிப்போர்ட்ஸை தெரியப்படுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு கண்ட்ரிஸோட அந்த வைரஸோட பாதிப்புகள் எத்தனை % இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கண்ட்ரிஸ் பீப்புள்ஸோட கனெக்டிவிட்டிஸோட